மதுரையை சேர்ந்த பிரபல ரவுடி வெள்ளைக்காழி அழைத்து சென்ற போலீசார் மீது பெரம்பலூர் திருமாந்துறை அருகே நாட்டுக்கொடி குண்டு வீசப்பட்டது. குற்ற வழக்கு ஒன்றில் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த வெள்ளைக்காழி புதுக்கோட்டை நீதிமன்றத்திற்கு தற்போது அழைத்து செல்லப்பட்டார். மதுரையைச் சேர்ந்த பிரபல ரவுடி வெள்ளைக்காழி அழைத்து சென்ற போலீசார் மீது பெரம்பலூர் திருமாந்துறை அருகே நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் வெள்ளைக்காழியை சென்னைக்கு அழைத்து சென்று கொண்டிருந்த போலீசார் மீது நாட்டு வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடைபெற்றது. மதுரையைச் சேர்ந்த பிரபல ரவுடி வெள்ளைக்காழி அழைத்து சென்ற போலீசார் மீது பெரம்பலூர் திருமாந்துறை அருகே நாட்டு வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடைபெற்றது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். விவரம் என கதிரவன்? மதுரையின் பிரபல ரவுடியாக இருக்கக்கூடிய வெள்ளைக்காளி என்பவரை கொலை செய்ய முயற்சியோடு வந்த கும்பல் நாட்டு வெடிகுண்டுகளை வீசி அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்துல 3 காவல்துறையை சேர்ந்தவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த வெள்ளைக்காளியை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக ஆயுதப்படை போலீசார் அவரை அழைத்து சென்றிருக்கிறார்கள். காவல்துறை வாகனத்தில் அவர் போலீஸ் பாதுகாப்போடு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு மீண்டும் புழல் சிறையில் அடைப்பதற்காக வெள்ளைக்காளியை அழைத்து வரும்போது பெரம்பலூர் மாவட்டம் அருகே அழைத்து வரும்போது அவர் மீது இந்த தாக்குதல் சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை சுங்கசாவடி அருகே ஒரு உணவகத்தில் உணவு அருந்துவதற்காக போலீஸ் வாகனத்தை நிறுத்திவிட்டு உணவு அருந்திருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு கும்பல் 2 கார்கள் வந்த கும்பல் நாட்டு வெடிகுண்டுகளை வீசிவிட்டு வெள்ளைக்காளியை கொலை செய்ய முயன்றிருக்கிறார்கள். அப்போது இந்த முயற்சியின் போது அதனை தடுப்பதற்காக நாட்டு வெடிகுண்டுகள் வீசப்பட்டதுடன் கையில் வைத்திருந்த துப்பாக்கியால் அந்த கும்பலை நோக்கி போலீசார் சுட்டிருக்கிறார்கள். இதனால் அந்த கும்பல் அங்கிருந்து பின்வாங்கி தப்பி சென்றிருக்கிறது. இருந்த போதிலும் இந்த தாக்குதல் சம்பவத்தில் 3 காவல்துறை சேர்ந்தவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். வெள்ளைக்காளி காயங்கள் இன்றி தப்பித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உதவி ஆய்வாளர் கூடிய ராமச்சந்திரன் மற்றும் ஓட்டுநர் கூடிய அந்த வாகனத்தை ஓட்டுநர் தினேஷ் குமார் மற்றும் மருது பாண்டி என்ற காவலர் 3 பேருக்கும் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இதில் ஒருவருக்கு லேசான காயம், மற்ற இருவருக்கும் காலிலும் கையிலும் காயங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல முறையில் அவர்கள் இருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. துப்பாக்கியால் சுட்டதால் தான் அந்த கும்பல் தப்பி ஓடியதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெடிகுண்டுகளை வீசி வெள்ளைக்காளியை தீர்த்து கட்டும் முடிவோடு இந்த கும்பல் வந்ததாகவும் அந்த நேரத்தில் தான் போலீசார் சுதாகரித்துக் கொண்டு கையில் வைத்திருந்த துப்பாக்கியால் சுட்ட போது பின்வாங்கி அந்த கும்பல் சென்றதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி காவல்துறையில் பதிவான வழக்குல புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அவரை அழைத்து சென்ற போது இந்த சம்பவமானது நடைபெற்றிருப்பதாகவும் பின்தொடர்ந்து வெள்ளைக்காளி இன்று வருவது போன்ற தகவல் கிடைக்கப்பட்டுதான் அந்த கும்பல் பின்தொடர்ந்து சென்று இந்த தாக்குதல் சம்பவத்தை அரங்கேற்றிருப்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே 20க்கும் மேற்பட்ட கொலை சம்பவங்கள் மாறி ஒரு உட்கட்சி பிரச்சனையில் போஸ்டர் ஓட்டுவதில் ஏற்பட்ட பிரச்சனையில் மாறி இருதரப்பும் இதுவரை 20 கொலை சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதாகவும் கடந்த மார்ச் மாதம் காளி என்ற மற்றொரு நபர் கொலை செய்யப்பட்ட வழக்குல சிறையில் இருந்த வெள்ளைக்காளி மீதும் சந்தேகம் இருந்ததாகவும் அந்த வழக்குல ஏற்கனவே வெள்ளைக்காளியோட தாயார் உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த வெள்ளைக்காளி மீது இந்த தாக்குதல் சம்பவமானது நடைபெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா VK குருசாமி என்ற அணியை சேர்ந்தவர்கள் இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளைக்காளி மீது ஏற்கனவே 8 கொலை வழக்குகள், 9 கொலை முயற்சி வழக்குகள் உள்ளிட்ட 30 குற்ற வழக்குகள் இருப்பதாகவும் இந்த வழக்கில் அவர் சேர்க்கப்படாமல் இருந்த நிலையில் தான் அவர் மீது இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருப்பதாகவும் இதற்கு பழிவாங்கும் விதமாக இந்த கொலை முயற்சி சம்பவம் நடைபெற்றிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் போலீசார் சுதாகரித்துக் கொண்டு துப்பாக்கியால் எதிர்த்தரப்பை நோக்கி சுட்ட காரணத்தினால அவர்கள் தப்பி சென்றதாகவும் இதில் காவலர்களுக்கு மட்டுமே காயமடைந்ததும் வெள்ளைக்காளி தப்பித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு நபர் ஒரு வழக்கறிஞர் ஒருவருக்கும் இதுல காயங்கள் ஏற்பட்டு அவரும் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருப்பதாகவும் தகவலுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாகவும் போலீசார் தொடர்ந்து விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது. பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் பாதிக்கப்பட்ட 3 காவலருக்கும் சிகிச்சையானது அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காவலர் லேசான நெற்றியில் மட்டுமே காயங்களும், மற்ற 2 காவலருக்கும் காலிலும் கையிலும்
காயங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கும் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு விரைந்திருக்கிறார்கள். சம்பவம் நடைபெற்ற இடம் போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது. அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. 2 கார்களில் வந்த நபர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்பது குறித்து விசாரணைக்கு நடைபெற்று வந்தாலும் இந்த எதிர்த்தரப்பை சேர்ந்த குருமூர்த்தி அந்த அணியினர் மீது சந்தேகம் இருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் விரைவில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போலீசார் துரிதமாக செயல்படுவதால் வெள்ளக்காளி இன்று கொலை சம்பவத்திலிருந்து கொலை முயற்சி சம்பவத்தை தப்பித்ததாகவும், இல்லை என்றால் அவரை வெள்ளைக்காளியை கொலை செய்திருப்பார்கள் என்றும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது 3 காவலுக்கும் தொடர் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. விரைவில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதும் அந்த கும்பலை விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐஜி அஸ்ரா கர்க் தலைமையிலான போலீசார் தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது.